வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நாய் போல சுற்றி கொண்டிருந்தவர். செங்கோட்டையின் பின்னாடி நாய் போல சுற்றி கொண்டிருந்தவர். ஆனால் இன்று அனைத்தும் தலைகீழான மாற்றத்தை பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான பல்ட்டியை தூக்கி போட்டிருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம நிறைய விதமான விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்களும் சரி, தேர்தலுடைய முடிவுகளும் சரி, திமுகவையும் அதிமுகவையும் மாறி மாறி விமர்சனம் அப்படின்றது செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அரசியலில் பல்வேறு விதமான திருப்பங்கள், திருப்பு முனைகள் அப்படின்றது நடந்து இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே செங்கோட்டையனை பொறுத்தவரை அடுத்தடுத்த கட்டங்களாக அதிமுக நகர வேண்டிய பாதைகள், நகர வேண்டிய பணிகள் குறித்து செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக செங்கோட்டையன் இல்லாமல் நம்முடைய அதிமுகவை நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட அதிமுகவிற்கு உயிர் கொடுத்தவர், புத்துயிர் கொடுத்தவர். அதாவது கிட்டத்தட்ட கொங்கு மண்டல கோட்டையே பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் கையிலும் இருக்கிறது. அதை அவ்வளவு சீக்கிரத்தில் யாருமே பார்த்திங்கன்னா அசைத்து பார்த்து விட முடியாது அப்படின்றத நம்மளுமே சில விதமான ஓப்பன் டாக்ஸ் பார்த்திங்கன்னா பேசி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வேளையில் அரசியலில் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள் ஒரு சில புறம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில விதமான விஷயங்கள் ரொம்பவே போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கேவலமான அரசியலை செய்யக்கூடிய தலைவர்கள் மத்தியில் தூய அரசியலை செய்யக்கூடிய இப்போ நம்முடைய செங்கோட்டையனுக்கு யார் மரியாதை கொடுத்தாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மரியாதையை கொடுத்தாங்கங்க. 100% ஓப்பனாக சொல்லுவேன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மரியாதையை கொடுத்த ஒரு விஷயமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் அடுத்தடுத்த கட்டங்களாக திமுகவின் மீதும் செங்கோட்டையனுக்கு ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்பட்டது. ஆனால் அந்த ஈர்ப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மாறுமா அப்படின்றத காலத்தின் கையில் நம்ம விட்டுறணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போன்ற அதிமுகவின் தலைவர்கள் திமுகவிற்கும் தேவைப்படுவார்கள், மற்ற கட்சியினருக்கும் தேவைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கே நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல்